இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா, நீங்கள் இதனை செவிசாய்த்து இந்த மக்களுடைய நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். வெறுமனே பொய் வார்த்தைகளை கூறி காலங்களை இழுத்தடிக்கின்ற வார்த்தைகளை தவிர்த்து ஜனாதிபதி நடைப்பயிற்சி செய்த பாதையில் நாங்கள் நிற்கிறோம். ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு இந்த இடத்திலே செறிந்து வாழ்ந்த எமது மக்களுடைய சொந்த நிலங்களை விட்டு இலங்கை இராணுவத்தால் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமான முறையிலே வெளியேற்றப்பட்ட மக்கள் ஏறத்தாழ 36 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற நேரத்திலும் தங்களுடைய சொந்த நிலத்திலே மீள குடியேற முடியாதவாறு மாறி மாறி வந்த இலங்கை அரசுகளால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் முடிவிட்டிருந்தாலும் இந்த வலிகாமம் வடக்கு, யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் வரையான காணி பகுதிகள் இன்னும் அந்த சொந்த மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதில் போராட்டம் நடத்துகின்ற மக்கள் இன்றும் பல நண்பர்கள் அல்லது உறவினர் வீடுகளில் அகதி முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட பொறுப்பெடுத்து கொண்டு 2 ஆண்டுகளை நெருங்குகிற அனுர அரசு கூட கூறியிருந்தார்கள், நாங்கள் வந்தவுடன் அந்த மக்களை சொந்த இடங்களிலே குடியேற்றுவோம் என்று. இப்போ நாங்கள் நின்று பேசுகின்ற இந்த இடத்தில் கூட பல மக்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இராணுவத்தினுடைய தோட்ட நிலங்களாக, இராணுவத்தினுடைய சிஎஸ்டி என்கிற சிவில் பாதுகாப்பு பிரிவினர் தோட்டம் செய்கின்ற, மரக்கறி வியாபாரம் செய்கின்ற, கடைகள் நடாத்துகின்ற இடமாக இருக்கிறது தவிர இது ஒரு பாதுகாப்புக்கு குந்தகமான அல்லது பாதுகாப்புக்கு தேவையானதும் அல்ல. 17 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வெடிச்சத்தங்கள் இல்லை, யுத்தம் நடைபெறவில்லை, மக்கள் தெருக்களிலே தான் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய சொந்த நிலத்திலே சென்று இருப்பதற்கு அனுமதிக்காதவாறு இந்த அரசும் பழைய அரசுகள் மேற்கொண்ட அதே அராஜகத்தையும் அதே பிடியையும் அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். அதனை நாங்கள் எதிர்த்துத்தான் இந்த இடத்திலே மக்கள் இன்றைய தினம் கூட இந்த அடையாள போராட்டத்தை செய்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் தங்களுடைய நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது. மனித உரிமை ஆர்வலர்கள், சர்வதேச சமூகம் கூட இந்த இடங்களை வந்து பார்த்தால் தெரியும், இங்கு இராணுவத்துக்கு தேவையான நிலங்கள் அல்ல, அவருடைய முகாம்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களை உடனடியாக விடுவித்து அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே குடியேறி தாங்கள் தோட்டம் செய்து வாழக்கூடிய நிலை உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிலையைத்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம். கடைசியாக நடந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். கௌரவ தவிசாளர் சுகிர்தன் அவர்களும் அதனை முன்மொழிந்து நாங்கள் வழிமொழிந்திருந்தோம். இந்த இடத்தை உடனடியாக விடுங்கள், அதற்கான முன்மொழிவுகளை செய்கின்றோம். தனியார் காணியிலே வைத்தியசாலையை கட்டுகிறீர்கள், தனியார் காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் இராணுவத்துக்கு தேவையில்லாத நிலங்களை வைத்திருக்கிறீர்கள், அதனை விடுவியுங்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருந்தோம். அதனை விட எவ்வளவு மக்கள் குடியேற வேண்டும், எவ்வளவு காணிகள் இன்னும் உங்களோட கையில் இருக்கிற என்ற விவரங்களை கூட வெளியிடுங்கள் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். அநேகமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தொடர் விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வோம். தொடர்ந்தும் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிப்பு தொடர்பில்லை எங்களுடைய பூரணமான பங்களிப்பும். ஏற்கனவே வழக்குகள் மூலமாகவே பல இடங்களை எங்களால் விடுவிக்க முடிந்தது. அதே போல தான் தொடர்ச்சியாகவும் இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கான அனைத்து சட்ட ரீதியற்ற முறையிலே வருகின்ற மனிதாயமான முறைகளையும் கையாண்டு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்களை, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அனுர அரசு ஏற்று எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம். இல்லை இங்கே முன்னா பார்த்தீங்கன்னா தான் இந்த கேம்ப் வழிகள் தெரியும். பேக்ரவுண்டில் அங்கே முன்னா திரும்பி இல்லைங்க, அங்கே முன்னா திரும்பி
எமது நிலம் எமது நிலம் ராணுவமே ராணுவமே எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் ராணுவமே 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 அரசே 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 இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா, நீங்கள் இதனை செவிசாய்த்து இந்த மக்களுடைய நிலங்களை உடனே விடுவிக்க வேண்டும். வெறுமனே பொய் வார்த்தைகளை கூறி காலங்களை இழுத்தடிக்கின்ற வார்த்தைகளை தவிர்த்து மக்களுக்கான உடனடி வார்த்தைகளுக்கூடாக அவர்களை அந்த நிலங்களில் குடியேற அனுமதிக்க வேண்டும். அந்த அனுமதிக்கான ஒரு அடையாள போராட்டமே இந்த மக்களுடைய தெளிவான இந்த போராட்டம். அதற்காக பூரணமாக எங்களுடைய தொடர் பங்களிப்புகளும் இருக்கும். தொடர்ந்து நாங்கள் அதற்காக குரல் கொடுப்போம். 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இந்த மண்ணிலே செழிப்பாக வாழ்ந்த மக்கள் திடீரென தங்களுடைய உடைமைகளை விட்டு சென்ற இடம் இன்றைக்கு 36 ஆண்டுகளை கடந்து இந்த இடத்துக்கு என்ன திரும்ப முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக வலிகாமம் வடக்கிலே வளமிக்க பிரதேசமாக விவசாயத்திலும் கடத்தொழிலும் சிறப்புமிக்க இடமாக இருந்த இடங்கள் இன்னும் 19 கிராம சேவையாளர் பிரிவுகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதில் 16 கிராம சேவையாளர் பிரிவு பகுதி அளவிலும் 3 கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. பலாலி மேற்கு, பலாலி வடமேற்கு, மயிலட்டித்துறை தெற்கு. இந்த மயிலட்டி மக்கள் மயிலட்டி வடக்கு, மயிலட்டித்துறை தெற்கு, மயிலட்டித்துறை வடக்கு போன்ற 3 கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்த மயிலட்டி மக்கள் இந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 1/3 பங்கான மீன் உற்பத்தியை செய்த மக்கள் இன்றும் 36 ஆண்டுகள் இடம்பெயர்ந்த நிலைமையில் தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாமல் இடம்பெயர்ந்த நிலைமையிலும் தங்கள் நண்பர்கள் அயல் வீடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து சொல்லலா துன்பங்களை அனுபவித்த நேரத்தில் மாறி மாறி வந்த அரசுகள் தங்களுடைய நிலங்கள் இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக தங்களுடைய ஆட்சிகளை பொறுப்பெடுத்து கொண்டாலும், குறிப்பாக தற்போதைய அரசு மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டாலும் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சிக்கு வந்தும் பலாலி வீதியை தவிர வேறு எந்த நிலங்களும் விடுவிக்கப்படவில்லை. குறிப்பாக பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியை முழுமையாக விடுவிக்குமாறு அரசு அதிபர்கள் கேட்டபோது விமான நிலைய விஸ்தரிப்பென கூறி அண்மையில் வந்திருந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூறி அதை மறுத்திருந்தார். உண்மையில் அவ்வாறான இடம் தேவையில்லை. விமான நிலையத்தின் விஸ்தரிப்புக்கு அவ்வாறான இடம் பலாலி வீதியின் கிழக்கு பகுதியே தேவையில்லை. இவ்வாறாகவே இந்த காலத்தில் ஆட்சிக்கு வருகின்றவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் மக்களிடம் உங்களுடைய காணி உங்களுக்கு வழங்கப்படும் என கூறி இந்த 2 ஆண்டுகள் இந்த மக்கள் பொறுமையாக பொறுத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறான மக்களுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கின்ற போது இந்த பிரதேசங்கள் வருகின்ற ஜனாதிபதியும் சரி, அவர்களுடைய பிரதிநிதியும் சரி, அமைச்சர்களும் சரி மக்களுடைய காணிகள் வழங்கப்படும் என கூறப்பட்ட போதும் இதுவரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. கடந்த வாரம் இந்த பிரதேசத்துக்கு வந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படுவதற்காக வந்திருக்கிறோம் என சொன்ன போதும் அங்கே மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் தேசியம் சார்ந்த இந்த மக்கள் பிரதிநிதிகளும் அழைக்கப்படவில்லை. அதேபோல் இந்த பிரதேசத்தினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்குரிய எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களோ இல்லை தவிசாளரோ யாருமே அழைக்கப்படவில்லை. இது சம்பந்தமான விடயங்கள் தெரிந்த எந்த ஒரு உத்தியோகத்தர்களும் இல்லை அரசியல் தலைமைத்துவங்களும் இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுவதற்காக அழைக்கப்படவில்லை. ஆகவே சும்மா சாட்டுப்போக்காக ஆளுநர் அலுவலகத்தில் இவ்வாறான கூட்டங்களை நடத்திவிட்டு விரைவிலே பெருமளவு காணிகள் விடுவதாக எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் கூறியிருந்தார். ஆனால் அங்கே எந்த விதமான சமீட்சைகளும் இல்லை. இந்த இராணுவத்தினுடைய காணிகளை எடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவே அது இருந்தது. ஆகவே எதிர்காலத்திலே மக்களை ஏமாற்றாமல் உடனடியாக இந்த பிரதேசத்தினுடைய காணிகள் கிட்டத்தட்ட 2400 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் மக்களுடைய நிலங்கள். இங்கே அரசு நிலங்கள் எதுவும் இல்லை, எல்லாருமே தனியார் நிலங்கள். அவர்களுடைய உறுதி காணிகள் 36 ஆண்டுகள் அந்த மக்கள் இடம்பெயர்ந்த நிலைமையில் அவர்களுடைய காணிகளிலே இன்றைக்கு இராணுவம் தோட்டம் செய்து கடைகள் நடத்தி வருமானம் உழைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் வருமானங்களை இழந்து தங்கள் நிலங்களை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்க்கையை இழந்தும் இந்த போராட்டங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த இவ்வளவு பொறுமையாக இருந்து இவ்வளவு காலத்தையும் புதிய அரசுக்கு கால அவகாசங்களை வழங்கிய பின்னர் தொடர்ச்சியாக இந்த 6வது வாரமாக இந்த போராட்டத்தை நடத்துகின்றார்கள். வரும் ஜூன் 15ஆம் தேதி அவர்களுடைய 36 ஆண்டுகள் 3 சதத்தை 4வது சதத்தை கடக்கின்ற நேரத்தில்
அவர்களுடைய நிலங்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த மக்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும். அதற்கு எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய மன அமைதியை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற நிலைமைகள் விடுவிக்கப்பட வேண்டும். முன்னர் கூட மயிலடி காணிக்க மாதா கோயில் ஆலயம் கூட பூச சேவைக்காக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் இந்த ஆண்டு அது தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் பதவிக்கு வரும் வரை அந்த அதற்கான அனுமதிகள் வழங்கி இருந்தாலும் இப்பொழுது அந்த அனுமதிகள் மறுக்கப்படுகின்றன. ஆகவே மக்களுடைய ஆலயங்களுக்கு செல்வதற்காகவும் அவர்களுடைய சொந்த நிலங்களுக்கு திரும்புவதற்கும் உடனடியாக இந்த மக்களுடைய காணிகள் வழங்கும் என சொன்ன அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் என கூறி இச்சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன். ஜனாதிபதி நடைப்பயிற்சி செய்த பாதையில் நாங்கள் நிற்கிறோம். அந்த வீதியின் அருகில் உள்ள சொந்த நிலங்களுக்கு சொந்தக்காரர் அந்த நிலத்திலே குடியிருக்க முடியவில்லை. எங்களுடைய மக்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிருந்து துரத்தப்பட்டு இன்று வரை அவர்கள் சொந்த நிலத்துக்கு காலடி வைக்க முடியாத நிலைமை இருக்கிறது. எங்களுடைய நிலத்திலே நாங்கள் குடியிருக்க முடியவில்லை, எங்களுடைய கடலிலே நாங்கள் மீன்பிடிக்க முடியவில்லை, எங்களுடையதை நாங்கள் ஆள முடியவில்லை. சிங்கள அரசாங்கம் பாதுகாப்பு என்னும் போர்வையில் எங்களுடைய மக்களுடைய காணிகளை கையகப்படுத்தி விவசாயம் செய்கிறது. அந்த விவசாய உற்பத்தி பொருட்களை இராணுவம் சந்தையில் கொண்டு வந்து விற்கிறது. அந்த காணிகளுக்கு சொந்தக்காரர் அந்த மரக்கறியை வாங்கி சாப்பிட்டு தெருவில் நிற்கிற நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை உலகில் இருக்கிற எந்த ஒரு இனத்துக்கும் ஏற்படக்கூடாது. எங்களுடைய மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்திலே குடியமர்த்தப்பட வேண்டும், அவர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நமக்கு வேண்டும்.